monthly service of albums. அல்பா வார்த்தை ஊழியர்களுடைய ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறேன். ஊழியன் தேவன் ஆகிய கர்த்தரை குறித்து நாம பேசிட்டு இருக்கிறோம். இயேசுவை குறித்து நான் எடுத்தது இந்த வருஷத்தின் துவக்கத்திலே 1 கொரிந்தியர் இப்படி பவுல் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு அதுல கண்டினியூஷன் கொஞ்சம் படிப்போம். அப்புறம் little bit of மேத்யூ உள்ள போகலாம். இங்க உலகத்துல என்ன வருதுன்னு கேட்டா, இப்ப பிரசன்ட் கண்டிஷன் இப்ப ஏத்த மாதிரி இருக்குது இந்த உலகத்துல இருக்கிறது. இப்ப 18வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது. இது ஒரு வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். அவங்க கெட்டு போறாங்க, அவங்களுக்கு பைத்தியமா இருக்குது. என்னடா இது, எப்படி அது ரட்சிக்க முடியும், எப்படி ஒரு ஆளை அப்படி பண்ண முடியும்? இல்ல, காட்ஸ் பிளான் ஆல்வேஸ் இஸ் லைக் தட். நம்ம நினைக்கிறபடி இல்ல, அவர் வேற மாதிரி யோசனை பண்றாரு. கிரியேட்டர் வேற மாதிரி யோசனை பண்றாரு. அவர் சொல்றாரு, நீ உன் பிளான சொல்லாத, நான் ஏன் பிளான சொல்றேன். ஏன்னா நீ என்ன மாதிரி வரணும்னு சொன்னா, நான் சொல்றது எதுவோ அதுதான் நீ கேட்க முடியும். அதான் இங்க போட்டிருக்கு. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நமக்கு தேவ பலனா இருக்கிறது. Whenever we go meditate about the cross and தேவனுடைய இயேசுடைய பாடு மரணங்களை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். அவர் நமக்காக என்னென்ன செய்தார் எல்லாம் ஒன்றுனா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விடுதலை. அடுத்த வசனத்தை வசிப்போம். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து, உலகத்துல ஞானம் என்று ஒரு காரியம் சொல்லிக்கிறாங்க. அது தேவ அந்த ஞானமே இல்லை. அந்த ஞானத்தை அழித்து, ஏன்னா நம்ம ஞானத்தின்படி இப்போ ஒரு பிரின்சிபிள், ஒரு லா எல்லாத்துக்கும் இருக்கும். அதன்படிதான் அவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ உலகமே டெரிபிளி கன்ஃபியூஸ்ட். இப்போ இந்த கொரோனா வந்துச்சு, தென் they don't know whether to hide it or not. Like yes, it came from China வருதுன்னு பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட் மங்கி பாக்ஸ்ன்னு வருது. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆன்சர் என்னன்னு தெரியல. டோட்டல் மாசா வந்துருக்கு. அதுக்கு மருந்து இருக்குது. ஆனா நான் நேற்று நியூஸ்ல பார்த்தேன். ஆனா மருந்து இருக்கு, ஆனா ரொம்ப குறைச்சிருக்கு. அப்படிதான் பாக்குறேன். அப்படிதான் சொன்னாங்க நியூஸ்ல. நியூஸ் படிதான் நம்ம போக முடியும். அது அவங்க ஞானம் அவ்வளவுதான். இதனால வேக்சினேஷன் போட்டா இதுல முதல்ல வரவே விடாம தடுக்கலாம். ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன். அவன் நினைச்சுக்கிறான் தான் புத்திசாலி. 100க்கு 100 வாங்கினா புத்திசாலி அப்படின்னு கணக்கு போடுறோம். கடவுள் அப்படி கணக்கு போடுறது இல்லை. அவரை பத்தி அறிஞ்சவன் புத்திசாலி. ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே? இங்க பாருங்க, வேத பாரகன் சேர்த்துருக்கு. பைபிள் ஸ்காலர்ஸ் அவங்களும் ஃபெயில் ஆவாங்க. பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி, ஆர்கியூமெண்டேட். இப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அது மாதிரி நிறைய டிபேட்ஸ் வச்சுட்டு போறாங்க. அவங்களோட தர்க்க சாஸ்திரம் எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அவனுக்கு புரியாது. அடுத்தது எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய ஞானம் ஒன்று இருக்குது. அதுதான் முக்கியம். அதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே உலகத்தின் ஞானமானது. உலகம் பேர ஞானம், பூமிக்கு ஞானம் கிடையாது. பூமியில் உள்ளவர்களுக்கு சில ஞானங்கள் இருக்குது. அதை ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கிறது. அவங்களுக்கு தெரியல. பைத்தியமாய் தோன்றுகிற, அவங்களுக்கு பைத்தியமா தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்கத்தக்க இதை விசுவாசிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவாங்க. இன்னொரு வசனத்துல சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது ரொம்ப நேரோ கேட்கின்றது. ஏன்னா எல்லாரும் போட முடியாது. குறைவான ஆளுங்க போவாங்க. ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிடுச்சு, அவருக்கு இஷ்டமாயிடுச்சு. அப்ப யூதர்கள்
அடையாளத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள், இன்டெலெக்சுவல்ஸ். இந்த கிரேக்கர் அகைன் அவங்க ஞானிகள் என்று சொல்லிக்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். இது பவுல் எழுதுறான். இவன் ஒரு ஹைலி குவாலிஃபைடு இன்டெலிஜென்ட் பர்சன். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த இடத்துல முக்கியமானது என்னன்னா கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறோம். அதுதான் அவர் யூதருக்கு இடர்களாய், ஏன்னா அவங்களோட ஃபார்முலாஸ்க்கு டேலியா வருது, இயேசு கிறிஸ்துவோட வழிகள் எல்லாம் டேலியா வருது. ரெண்டாவது, கிரேக்கருக்கு பைத்தியமாயின் இருக்கிறார். என்ன அது, எப்படி அவரை ரட்சிக்க முடியும்? ஆதாம் பாவம் செய்தாரு. ஆதாம் பாவம் செய்த பிறகு ஆதாமுடைய பாவத்தை எப்படி எடுப்பது? ஃபர்ஸ்ட் இந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல தான் ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆதாம் ஒழித்து கொண்டிருக்கிறார், இலையில போட்டு மறைச்சிட்டு ஒழிஞ்சிட்டு இருக்காரு. அப்போ தேவன் சொல்றாரு, இப்படி படுத்தினா உட்காந்தினாலே போயிடும்டா, எல்லாமே உன்னுடைய எல்லா வெளியே வந்துடும், நான் உனக்கு ட்ரெஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை க்ளோத் பண்றதே ஒரு அனிமல் ஒரு ஆடு தான் இது வேஸ்ட் பண்றோம். ஆடு அடிச்சு அந்த இடத்துல அவங்களுக்கு தோல் உடைகளை தைத்து கொடுக்கிறார். தேவனே செய்கிறார் அந்த வேலையை. ஏன்னா வேதத்துல போட்டுட்டு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு வராது. ஒரு பாவத்தை போக்கணும்னு சொன்னா ரத்தம் சிந்துதல். எப்படி ரத்தம் கேட்டா ஒரு இன்னசென்ட் பிளட் சிந்திருக்கணும், நாட் கரப்ட் பிளட். அந்த பிரின்சிபல்ல தான் கர்த்தர் வேலை செய்யறாரு. ஏன் நான் பாவமே செய்யலையே, அதையே அடிக்கணும்? இதுதான் உலகத்தின் ஞானம், யோசிக்கும். ஆனா தேவ ஞானம் அந்த இன்னசென்ட் பிளட் தான் வேணும். ஒரு பலியா செலுத்தப்படுகிற ஆடு ரொம்ப இன்னசென்டா இருக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு திரை கரை இல்லாம வந்தாரு. ஏன்னா அவரும் அதுவும் இந்த உலகத்துல பார்த்தாரு, தேவன் எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடுது, உலகமும் கெட்டு போச்சு. அப்ப ஒரே ஒரு இது, அவரே அவர் தேவனுடைய வார்த்தையை ஒரு விஷயம் கொடுத்து அவர் உலகத்துக்கு அனுப்புறாரு. அதான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல போடுறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இதை திருப்பி நிறைய தடவை என்னுடைய பிரசங்கத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் என்ன டச் பண்ண பகுதிகள், எல்லா மனுஷர்களும் தொட்ட பகுதிகள். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் இல்லை, ஒரு மனுஷன் யோசனை பண்ணுவான், எப்படி இயேசு எனக்கு விடுதலை தர எல்லாத்திலிருந்தும். ஏனென்றால் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பார்க்க வேண்டியது இது ஒரு பரிசுத்தம் ரத்தம். டாக்டர் மைக் மோடாக் பாடுவார், வாட் மை ஃபாதர் சீஸ் இஸ் த பிளட்.